ஸோ யூசுப் நபி நீங்கள் பார்க்கலாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவங்களுக்கு மார்க்க கல்வி மட்டும் கொடுக்கப்படல, உலக கல்வியும் கொடுக்கப்பட்டது. எப்படி பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து பொருளாதார நெருக்கடி, உணவு நெருக்கடி எப்படி சமாளிக்கணும், விவசாயம் சார்ந்த துறைகள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது சம்பந்தமான நாலேஜும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்துருக்கான். அவங்க எந்த யூனிவர்சிட்டிக்கும் போல, எந்த ஒரு காலேஜுக்கும் போல, இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கு இந்த கல்வியை சொல்லிக் கொடுக்குறான். ஸோ ஆலிம்கள் வெறும் ஆலிம்களாக மட்டும் இல்லாமல் வேறு ஒரு துறையிலையும் அவங்க சிறந்து இருப்பது நல்லது. அவங்க உம்மத்துக்கு பல பலன்களை அதனால அளிக்க முடியும். கால தஸ்ரஊன சபஅ சினீன தஅபன் என்ற நம்ம குர்ஆன் ஆயத் பார்க்கலாம். 47வது ஆயத் சூரா யூசுஃப்ல. நீங்க தொடர்ந்து 7 ஆண்டுகள் உழைத்து விவசாயம் செய்யுங்கள்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நவீன உலகத்துல விவசாய முறைகளை முன்கூட்டியே சூரா யூசுஃப்ல அல்லாஹ் காட்டி தந்துட்டாங்க. ஸோ இன்றைய உலகம் நவீன விவசாயம் பற்றி பேசுது, உணவு பாதுகாப்பு பத்தி பேசுது, தானியங்கள்லாம் சேமிக்கணும்னு சொல்லி பேசுது, ஒரு நீண்ட கால திட்டமிடல் இருக்கணும்னு பேசுது, பஞ்ச காலத்துக்கான முன்ன எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்லி இது எல்லாத்தையும் பேசுது. ஆனால் அல் குர்ஆன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு நபியின் மூலமாக விவசாய நிர்வாகத்துடைய மிகப்பெரிய பாடத்தை உலகுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து 7 ஆண்டுகள் விவசாயம் செய்யுங்கள்னு சொன்னாங்க. ஸோ இது வெறும் விவசாய ஆலோசனை மட்டும் இல்லை, எப்படி உற்பத்தி அதிகரிக்கணும், எப்படி ஒரு நிலையான விவசாயத்தை பண்ணணும், ஒரு நீண்ட கால திட்டமிடல் எப்படி இருக்கணும், உணவு பாதுகாப்பு எப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை தாங்க அது. இன்றைய உலக நாடுகள் பார்க்கலாம் இல்லைங்களா, அதிக மகசூல் தரக்கூடிய விதைகளை விற்பனை செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, நீர்ப்பாசன திட்டங்களை அறிமுகப்படுத்துறாங்க, இயந்திரம் மூலயமாக விவசாயத்தை அப்டேட் பண்றாங்க, தானிய பாதுகாப்பு பற்றி பேசுறாங்க, விவசாய ஆராய்ச்சி நிறைய செய்கிறாங்க. ஏனென்றால் உணவை உற்பத்தி செய்யாத எந்த நாடும் மற்ற நாடுகளுக்கு அடிமையாயிடும். இதுதான் வந்து பேசிக்கான பிரின்சிபல். இன்னைய உலகத்துல வறட்சி இருக்கு, காலநிலை மாற்றங்கள் இருக்கு, மழை குறைவா பெய்யுது, நிலங்கள் அழிக்கப்படுது, உணவு பற்றாக்குறை இருக்கு, இது எல்லாமே அதிகரிச்சுட்டே போகுது. சில நாடுகள் உணவுக்காக பிற நாடுகளை நம்பி இருக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன போர் வெடிச்சாலும் என்ன ஆகுது, ஒரு நோய் பரவுனாலும், ஒரு கப்பல் போக்குவரத்து நின்னா கூட நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்லாம் பார்க்கலாம், என்ன ஆகுது, உணவு நெருக்கடி அதிகமாயிடுது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தீங்கன்னா நெருக்கடி வரதுக்கு முன்னாடியே தயாராக இருந்தாங்க, அதுக்கான பிளானிங்கை அவங்க செஞ்சாங்க. கதிர்லேயே சேமிங்கன்னு சொன்னாங்க, ஃபதரூஹு ஃபீ சும்புலிஹி. ஸோ இன்னைய நவீன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, தானியத்தை அதனுடைய வெளிப்புற உரையோடு நீங்க வைங்க, அப்பதான் அது சீக்கிரமா கெடாது, பூச்சி தாக்காது, நீண்ட காலம் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு பெரிய தானிய கிடங்குகள்ல செய்யப்படுது. ஸோ குர்ஆன் வந்து உணவு பாதுகாப்புடைய அடிப்படை அறிவு முன்கூட்டியே நமக்கு சொல்லுதுங்க. இன்னைக்கு உலகம் வந்து என்ன சொல்றது, விவசாய அமைச்சகம் அமைக்குது, உணவு பாதுகாப்பு திட்டம்லாம் போடுது, அரசு சேமிப்பு கிடங்குகள் கட்டுது, விவசாய தரவுகளை சேமிக்குது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய விவசாய திட்டத்தையே அமைத்தாங்க, சேமிப்பு முறையை உருவாக்குனாங்க, மக்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தினாங்க, பஞ்சகால நிர்வாகம் எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டினாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சூரா யூசுப் மூலியமாக விவசாயம், பொருளாதாரம், அரசியல், நிர்வாகம், உணவு பாதுகாப்பு எப்படி இருக்கணும், எதிர்கால திட்டமிடல் எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே இஸ்லாம் வந்து உள்ளடக்கி சொல்லுதுங்க. ஸோ அறுவடை செஞ்சதை அதன் கதிர்களிலேயே விட்டு விடுங்கள் என்று சொல்லும்போது, நவீன உலகத்துல உணவு பாதுகாப்பு விஞ்ஞானத்துடைய முன்னோடியாக இருக்கு சூரா யூசுஃப்ங்க. இன்னைக்கு உலகமே எதுக்குங்க பயப்படுது, உணவு பற்றாக்குறைக்கு பயப்படுது, வறட்சிக்கு பயப்படுது, காலநிலை மாற்றத்துக்கு பயப்படுது, தானிய நெருக்கடிக்கு பயப்படுது, விவசாயம் வீழ்ச்சி அடைந்துமோன்னு பயப்படுது. இதற்காக உலக நாடுகள் பெரிய பெரிய விவசாய ஆய்வுகள் செய்யறாங்க, உணவு பாதுகாப்பு திட்டங்கள் அமைக்கிறாங்க, தானிய கிடங்குகளை கட்டுறாங்க, எதிர்கால பஞ்சத்தை கணிக்கிறாங்க. ஸோ நவீன உலகம் வந்து மழை காலநிலையெல்லாம் மாறுது, வெப்பநிலை அதிகரிக்குது, நிலங்கள்லாம் வறண்டு போகுது, உணவுப் பொருட்களுடைய விலை வந்து ஏறுது. அதனால நாடுகள் வந்து என்ன செய்யறாங்க, விவசாயத்தை பாதுகாக்கிறாங்க, அதுக்கான திட்டங்களை வகுக்கிறாங்க, விதை வங்கிகள் உருவாக்குறாங்க, தண்ணீரை சேமிக்கிறாங்க, உணவை காப்பதற்கு எல்லா முயற்சியும் செய்யறாங்க. இதுதான் சூரா யூசுப் எப்பயும் நமக்கு சொல்லி கொடுத்துச்சுங்க, நெருக்கடி வரத்துக்கு முன்னாடி தயாராகுங்கள், அது கதிர்களிலேயே சேமியுங்கள் சொல்றாங்க. அதாவது தானியத்தை அதன் இயற்கை பாதுகாப்போடு வச்சா அது விரைவில் கெடாது, பூச்சி தாக்காது, நீண்ட காலம் பாதுகாப்பா இருக்குன்றத ஏற்கனவே சூரா யூசுப்ல நபி யூசுப் வந்து சொல்லி காட்டியிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விவசாய நிர்வாகத்துடைய முன்னோடியாக இருக்காங்க. அவங்க ஒரு விவசாய அமைச்சகத்தை இன்னைக்கு உலகம் உருவாக்குது, உணவு பாதுகாப்பு கொள்கை செய்யுது, மகசூலை கணக்கிடுது, சேமிப்பு திட்டங்களை அமைக்குது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உற்பத்தியை திட்டமிட்டாங்க, சேமிப்பை நிர்வகித்தாங்க, பயன்பாட்டை கட்டுப்படுத்தினாங்க, பஞ்ச காலத்துல எப்படி விநியோகம் செய்யணுன்றதை ஒழுங்குபடுத்தினாங்க. ஸோ விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க, ஒரு சமூகத்துடைய உயிர், ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு, ஒரு மக்களுடைய எதிர்காலம் என்று சொல்லலாம். இன்று உலகம் ஃபுல்லா ஃபுட் செக்யூரிட்டி என்று பேசுறாங்க.
ஆனா சூர யூசுஃப்ல நீங்க பார்க்கலாம், உணவை பாதுகாப்பது மனித சமூகத்தை பாதுகாப்பது என்று முன்கூட்டியே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ முஸ்லிம் உலகிற்கான பாடங்கள் என்னன்னா, நிலங்களை அழிக்கக்கூடாது, உணவை வீணாக்கக்கூடாது, விவசாயத்தை புறக்கணிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம சூரா யூசுஃப்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஒரு நாட்டை பசியிலிருந்து காப்பாற்றிய ஒரு விவசாய நிர்வாகத்தை உருவாக்குனாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. இன்னைக்கு இதைத்தான் நவீன உலகம் என்ன செய்யுது? விவசாய விஞ்ஞானத்தை கற்குது, உலக உணவு பாதுகாப்பை தேடுது, பஞ்சத்தை தடுக்கக்கூடிய திட்டங்களை அமைக்குது.